பைசாப் கொஞ்சம் அடிச்சு ஓட்டுங்க பைசாப். எங்கே போகிறேன்னு தானே கேட்குறீங்க? ஹைதராபாத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். அது எங்கேன்னு நீங்களே பாருங்கள். இங்கே பில்டிங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க. பார்த்து பார்த்து நம்மளுக்கு கழுத்தே வலிச்சிடும். அவ்வளோ ஐடி கம்பெனிஸ் இருக்குது. மோஸ்ட்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் நான் சுற்றி பார்த்துட்டேன். சரி புதுசாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன். இந்த இடத்த சொன்னாங்க. அந்த இடத்த நோக்கி கிட்டத்தட்ட வந்துட்டோம். டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லும்போது சில பேர்த்துக்கு இப்போவே க்ளூ கிடச்சிருக்கும். ஆமாங்க, இங்கே தான் ஐக்கியா. யாராவது இங்கே வந்திருக்கீங்களா ஐக்கியா? வாங்க, அப்படி என்ன தான் இருக்குதுன்னு உள்ளே போயே பார்த்துருவோம். உள்ளே போகிறதுக்கே பல சுற்ற வேண்டியதாக இருக்குது. நம்ம வர வேண்டிய இடம் இதுதான், இதே தான். பைசாப் வேறு நம்ம போக வேண்டிய இடம் ட்ராப் பண்ண போகாமல் பார்க்கிங் போட போயிட்டாரு. இப்போ ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் உள்ளே போயிட்டுருக்காருங்க. இதெல்லாம் நடக்கிறது தான், என்ன சொல்கிறீங்க? ஒரு வழியாக பைசாப் நம்மளை வந்து இங்கே என்ட்ரன்ஸே பாருங்கள். இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபாரின் சைடில் வச்சுருக்காங்க. இதே ஒரு ஃபாரின் ஃபீல் கொடுக்குது. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, எஸ்கலேட்டருக்கு நடுவில் கேப் விட்டு ஸ்பூனை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. வாங்க நம்ம என்ட்ரி ஆயாச்சு, உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இது என்னமோ பாக்ஸ் மாதிரி இருக்குது, என்னன்னு எனக்கே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ட்ரே மாதிரி இருக்குது, இது கூட ஓகே. இது சம்திங் ஆயில் டிஸ்பென்சர் மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம இந்த பிளேட்ஸ் எல்லாம் வைப்போம்ல, பிளேட் ஆர்கனைசர் மாதிரி இருக்குது. இப்படிலாம் நிஜமாக நான் பார்த்ததே இல்லைங்க, இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா பிளேட் ஆர்கனைசர் தான். ஸ்பூன்ஸ் வச்சுக்கலாம் மேலே அந்த கேப்பில். இந்த கேப்பில் பிளேட்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஜலிப்போம் பார்த்தீங்களா, ஜலிக்கிறதுக்கு இதுவுமே நான் இப்போ தாங்க பார்க்குறேன். இது சப்பாத்தி கட்டை. ஒய்ஃப் கூட சண்டை வந்துச்சுன்னா நம்ம மண்டையில். இது வந்து பார்த்திங்கன்னா சாயா குடிக்கும்போது ஃபில்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி. இது நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்துருப்போம்ல, கிளாஸ் வாட்டர் பாட்டில். வெறும் 150 ரூபா தான். இது ஃப்ளாஸ்க்கு 350 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கு ஒர்த்தா என்னென்னு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஷ்யூ பேப்பர் பார்த்திங்களா விதவிதமாக இருக்குது. நம்ம இதில் வந்து வெறும் ஒயிட் கலரில் மட்டும். இங்கே வந்து எல்லாமே ஃபேன்சியாக இருக்குங்க. ஃபேன்சி டிஷ்யூ பேப்பர் எல்லா வகையிலையும் வச்சுருக்காங்க. டிஷ்யூ வைக்கிறதுக்கு பாருங்கள், கோல்டன் கலரில் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கிச்சன் டவலு. எங்கள் வீட்டிலலாம் பழைய கிழிஞ்சு போன துணி தாங்க இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து குவாலிட்டியில் பஞ்சமே இல்லைங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான தலகாணி, பெட்ஷீட்டு, பெட்டு எல்லாமே இங்கே இருக்குங்க. இது நம்ம லூலு மாலை விட 10 மடங்கு பெருசாக இருக்குங்க. இது நம்ம வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா லாண்ட்ரி பேக். சும்மா இந்த லாண்ட்ரி பேக் எவ்வளோன்னு பார்த்தா 500 போட்டிருந்தாங்க. விலை கம்மியிலையும் இருக்குது. ஹேங்கர் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக நிறையா இருக்குது. வேறு வால் கிளாக்கு, ஃப்ரேம்ஸ், மிரர்ஸ். இதுக்கப்புறம் தாங்க ஒரு கடலே காட்ட போகிறோம் உங்களுக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குங்க. A to Z என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. டேபிள், சேரு, சோஃபா, கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஹோம் டெக்கார்ஸு எல்லாம். அதே மாதிரி ரேட்டும் பார்த்திங்கன்னா அதிகம்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது, ரீசனபிளாக இருக்குது. ஆனால் வீட்டிலலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பாக்கெட் ஃபுல்லாக காசு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எதை பார்த்தாலும் உங்களுக்கு வாங்கணும்னு தான் தோணும். ஒரு வழியாக கடைசியாக பில் போடுற இடத்துக்கு வந்தாச்சுங்க. சுற்றி வரக்கே லேட் ஆகுங்க. அதனால் பில்லிங்கில் மீடியமான கூட்டமாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் ஃபுட் கோர்ட் வந்தேங்க. ஃபுட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ட்ராலி மாதிரி வச்சு அதில் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்களா அந்த ட்ராலி மாதிரி வச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. இது ஃபுல்லாக சுற்றி வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு பசி எடுத்துருங்க. ஆல்ரெடி நான் லூலு மால் போயிட்டு வந்தனால எனக்கு பசிக்கலை. அதனால் நான் கோல்டு காஃபி மட்டும் வாங்கிக்கிட்டேன். லிஃப்ட்டை பாருங்கள், ஒரு 50 பேர் லிஃப்ட்டில் போகலாம். வெயிட் பண்ணவே வேண்டியதில்லை. ஹைதராபாத்தில் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் இடத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான இடம் எனக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்ங்க.